Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. நீங்க எலெக்ஷனுக்காக எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு எடுபடாது ராஜா. உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஏமாத்திருக்கீங்க. தேர்தலுக்கான சர்வே எடுத்ததுல இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய மனநிலை, குறிப்பாக பெண்களுடைய மனநிலை, மகளிர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 5000 ரூபாய் செலுத்தப்படும் மாதிரி சொல்லியிருக்காரு. இது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இது தேர்தல் ஸ்டண்ட், தோல்வி பயத்தினால பண்றாரு அப்படின்றாங்க. சார், முழுக்க இது திமுக தோல்வி பயத்தின் காரணமாக கொடுத்திருக்கக்கூடிய லஞ்ச மக்களுக்கு. மதுவை அதிகமான விற்பனை செய்யறாங்க. அதிமுக ஆட்சியிலும் மது இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில மது இருந்தது. ஆனா பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க லஞ்சத்தை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டீங்க சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்க கொடுத்தா அது சரியாயிடும். பொய்களையே சொல்லி 520 வாக்குறுதி கொடுத்தத வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு ஸ்டாலின் அவர். தமிழ்நாடு அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 4,64,000 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போனாங்க. இப்ப 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. என்ன கட்டமைப்பை உருவாக்கினீங்கன்னு கேட்டீங்கன்னா எவனும் பதில் சொல்றது. இல்லந்தோடும் கல்வி, எத்தனை ஆசிரியர்கள் எந்த வீட்டுக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு யாரோட. இல்லந்தோடும் மருத்துவம், என் வீட்டுக்கு அரசு டாக்டர் மருத்துவம் பார்த்தாரு. ஒருத்தர் சொல்லுங்க சார். சம்பவம் நடக்கிறதெல்லாம் வெட்டு, குத்து, கொலை, கொள்ளைகள். நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொல்லிட்டு இப்ப டிஎன்பிசி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டானுங்க சார் இவனுங்க. விடியாத ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது மக்கள் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு ஜவஹர் அலி அவர்கள். சார் வணக்கம். சார், காலையில் ஏன் சொன்னி ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு இனிப்பு தரக்கூடிய செய்தியா முதல்வர் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. சார், என்னன்னா அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 5000 ரூபாய் செலுத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் என்னன்னா இந்த 3 மாசத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 1000 அதே மாதிரி கோடை காலத்து சிறப்பு தொகையா ஒரு 2000, மொத்தம் சேர்த்து 5000 போட்டிருக்காரு. சார், இது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இது தேர்தல் ஸ்டண்ட், தோல்வி பயத்தினால பண்றாரு அப்படின்றாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது இனிப்பா கசப்பான்னு மக்கள் முடிவு செய்வாங்க. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா, இது சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த தேர்தலுக்கான சர்வே எடுத்ததுல இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய மனநிலை, குறிப்பாக பெண்களுடைய மனநிலை ரொம்ப மோசமா இருக்குது. இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இன்றைக்கு விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருக்கு. விதவை மாநிலமாகவும் தமிழ்நாடு அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க மதுவை அதிகமான விற்பனை செய்யறாங்க. அதிமுக ஆட்சியிலும் மது இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில மது இருந்தது. ஆனா படிப்படியா நாங்க மது கடைகளை குறைச்சோம். செகண்ட் திங்ஸ் நாங்க இருக்கும் போது கடை இருந்தது 3500 கடை, இப்போ 6500 கடை. அதிமுக ஆட்சியில் மது விற்பனை மொத்தமே 32,000 கோடிக்கு தான் கடைசியா 2001. இப்போ 50,000 கோடியெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ இவங்க ஒரு டார்கெட் வச்சு வியாபாரம் பண்றாங்க. இன்றைக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள குடும்பத்துல இன்னைக்கு கேட ஒரே சண்டையா இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன். அந்த 5,000 ரூபாய் எனக்கு 3,000 ரூபாய் எடுத்து வெய்யி அப்படின்னு புருஷங்கார சண்டை போட்டு குடும்பத்தையே இன்னைக்கு குழப்பம் பண்ற அளவுக்கு இன்றைக்கு உருவாயிருக்கு. நான் கேட்கிறேன் சார், எதுக்காக 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு நீங்க நியாயமா சொல்லுங்க, தர்மமா சொல்லுங்க. எத்தை திண்டால் பித்தம் தெரியும் மாதிரி நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம் மக்களுடைய ஏமாத்தி ஓட்டுகளை வாங்குறதுனால நீங்க எலெக்ஷனுக்காக எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு எடுபடாது ராஜா. கண்டிப்பா அது எடுபடாது. நீங்க மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஏமாத்திருக்கீங்க. நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொன்னீங்க, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நகை கடனை ரத்து செய்வோன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? எல்லாமே இல்லை. ஆனால் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் 2,000 ரூபாய் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும். முதல்வர் சொல்லியிருக்காருல்ல, அடுத்த திராவிட மாடல் 2.0 வந்துச்சுன்னா 2,000 கொடுக்கப்படும் சொல்லிருக்காருல்ல. அது அனைத்து ரேஷன் கார்டு. அப்போ மொத்தமே 2,40,00,000 ரேஷன் கார்டு சார். உங்க பிரகாரமே வைங்க, 1,40,00,000 பேருக்கு. இப்போ முதல்ல கொடுத்தது 1,03,00,000 பேருக்கு. எப்போ எவ்வளவு நாள் சென்று கொடுத்தாங்க? 28 மாசம் சென்று கொடுத்தாங்க.
அப்பெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்களா? இப்போ சொல்றாரு, மொத்தமா கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, கஷ்டம் வேணா அவங்க நிறுத்த பார்க்கறாங்க. யாரை ஏமாத்துறீங்க? எவ்வளவு பொய்களை தான் சொல்லுவீங்க? சார் இந்த திட்டத்தையும் முடக்க பாக்குறாங்க. யார் தான் முடக்க பாக்குறாங்க? நீங்க அவரை தான் கேட்கணும். யார் முடக்க பண்ண? 2024 அந்த 1 கோடி சில்லறைக்கு கொடுத்தாங்களா? பாராளுமன்ற எலெக்ஷன் டைம்ல அது யாராவது முடக்கினாங்களா? அப்ப கொடுத்தீங்களா? சார், முழுக்க முழுக்க இது திமுக தோல்வி பயத்தின் காரணமாக கொடுத்திருக்கக்கூடிய லஞ்சம் மக்களுக்கு. இது பச்சையா சொல்றேன், இது வந்து ஒரு பிரைபு மக்களுக்கு. நான் பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க லஞ்சத்தை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டீங்க சொன்னீங்களா இல்லையா? பாஜக பின்பற்றக்கூடிய அப்படியே வந்து திமுக ஃபாலோ பண்றாங்கன்றீங்களா? நீங்க அப்ப சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டு அதை சார்ந்து பல பேர் பேசி ஏமாத்தி வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்களே. இப்போ நீங்க கொடுத்தா அது சரியாயிடுமா? பாஜகவை பத்தியோ, பாஜக என்ன அவங்க பண்றதை பத்தி இவங்க ஃபாலோ பண்றாங்க இல்ல அவங்க ஃபாலோ பண்ண, தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததா? அதுதான் கேள்வி. நீங்க நீங்க என்னன்னு சொல்ற சார்? இப்போ அவர் என்ன சொல்றாரு? 3 மாசம் கொடுக்குறேன், வெயில் காலத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேங்கிறாரு, ஜூன் ஜூலைக்கு கொண்டு சேர்த்து கொடுக்குறேங்கிறாரு. நான் இது 5 வருஷம் ஆச்சு சார். அப்போல்லாம் வரலையா சார்? இந்த மாதிரி காலங்கள் எல்லாம், வெயில் காலம், சம்மர் எல்லாம் வரலையா? அவங்க ஆட்சியிலே 4 வருஷத்துல கோடை காலம் இருந்துச்சு சார். கோடை காலம் வரலையா? அப்போ நீங்க இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களே. 2வது வந்து இதை நிறுத்த முடியாது. ஏற்கனவே ஆன்கோயிங் இது சொல்லுவாங்கல்ல ஸ்கீமு, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் யாரும் நிறுத்த முடியாது. இதுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால தான் வெற்றி பெற்றதுன்னு உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் கிஷோர் வழக்கு போடுறாரு. வழக்கு போடும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது வந்து உகந்ததல்லாண்டா அதை தள்ளுபடி செய்யறாரு. தள்ளுபடி செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? இது பற்றி உச்சநீதிமன்றம் ஏதாவது இனாமாக பணம் கொடுப்பதை பற்றி விசாரிப்போம்னு சொல்றாரு. இதுதான் ஒரு லைன் தான். ஆனா அந்த அவர் கொடுத்த மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. ஒரே ஒரு லைன் தான் இது. அதுக்கு ஏதோ ஜால்ஜாப்பு, ஏதோ கதைகள், இதெல்லாம் வந்து தெளிவா தெரியுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க 2021 நாங்க சொன்னோம் 1,500 ரூபாய் 6 சிலிண்டர் எல்லாம் தரோன்னு சொன்னோம். அதையெல்லாம் மக்கள் நம்பாம இவர் கொடுத்த அந்த தேன் தடவிய வார்த்தைகள், பொய்களையே சொல்லி 520 வாக்குறுதிகள் கொடுத்தத வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி வந்துட்டுனா சொல்றாரு. அதுலயும் என்ன சார் உத்தரவாதம் இருக்கு? அவங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாளைக்கு திமுக பண்ண அதே ஃபார்முலா பண்ண மாட்டான்றது என்ன சார் உத்தரவாதம் சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதே முழுமையா செய்திருக்கும், சொல்லாதையும் செய்திருக்கும். ஏதோ வார்த்தை ஜாலத்துக்காக சொல்லலை. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். நீங்க நீட் தேர்வை நீங்க தான் கொண்டு வந்தீங்க திமுக. அதற்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்னான்னு பார்த்துட்டு அதுலயே ஒரு சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்தா கூட அதுக்கான தீர்வை நோக்கி 7.5% இடஒதுக்கீட்டை அறிவிச்சு அன்றைக்கு கவர்னர் கையெழுத்து போடாத போது கூட நாங்க வந்து அதை அமுல்படுத்தணும். சரி, அதிமுக ஆட்சி காலத்துல 54,24,000 லேப்டாப்களை கொடுத்துடணும். லேப்டாப் கொடுத்துருந்தோம்ல, ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிடணும். ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சத்துக்கு அந்த மாணவர்கள்லாம் பயன்பெற்று அவர்களாம் டாக்டர் ஆயிருக்காங்க, பெரிய வல்லுநர்கள், என்ஜினியர்கள் ஆயிருக்காங்க. இந்த 5 வருஷம் கொடுக்காம இப்ப தேர்தலுக்காக இந்த பயம்தான். அதாவது இவனுங்க கொள்ளை அடிச்சுட்டானுங்க, ரொம்ப கொள்ளை அடிச்சுட்டானுங்க. சாதாரண கொள்ளை இல்ல, 4 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டானுங்க. அரசாங்கம் நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 4,64,000 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போனாங்க. இப்ப 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. என்ன கட்டமைப்பை உருவாக்கினீங்கன்னு கேட்டீங்கன்னா எவனும் பதில் சொல்றது இல்லை. நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள், 63 கலை கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 4 கால்நடை பூங்கா, 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ, எல்லாம் பல்வேறு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தோம். இப்போ கட்டமைப்பை என்ன உருவாக்கினா, ரோடு போடுறங்கிறான், லைட்டு வைக்கிறாங்கிறான், கருணாநிதிக்கு வந்து கடல்ல சிலை வைக்கிறாங்கிறான். இதுதான் கட்டமைப்பா? நீங்கள் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க ஒரு பெரிய தொழில் வளம் வருவதற்காக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த நிலையில நாங்கள் 54 லட்சம் லேப்டாப் கொடுத்தோம்ல, நீங்க நிறுத்தி வச்சு இப்ப கொடுக்குறீங்க. அதனால மக்களுக்கு என்ன பயன்?
காலேஜ் இறுதி ஆண்டி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு. இப்போ அதனால வந்து ஏற்கனவே இந்த 5 வருஷமா பயின்ற மாணவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே முதியோர் உதவி திட்டம் எங்க ஆட்சி காலத்துல 29 லட்சம் முதியோர்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சார். இதுல என்ன பிரச்சனை பாருங்க. அதுல அந்த முதியோர் ஓய்வூதியத்தை வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நிறுத்திட்டு, ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு முதியோர் ஓய்வூதியம் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு இந்த குடும்பத்தார்களுக்கு இந்த 1000 ரூபாய் போயிடுச்சு. அந்த முதியோருக்கு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு. இப்ப அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அந்த அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க, அப்படி அதாவது விதவைகளுக்கு திட்டம் இருந்தது. விதவைகளுக்கான மாதம் மாதம் வந்து ஒரு திட்டம் இருந்தது, சிறப்பு சலுகை. அந்த திட்டத்துல அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களும் அதையும் நிறுத்திட்டாங்க. இப்ப இது எதுக்கு? இது நான் சொன்னேன், நீங்க கொடுத்தா எல்லாரும் ஏற்கனவே இருந்த அந்த நடைமுறை அப்படியே இருக்கணும். புதுசா கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க ஏற்கனவே முதியோர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்த அந்த திட்டத்தை நிறுத்திட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. பெண்கள் மேம்பாட்டிற்காக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியே நடக்குதுன்ற மாதிரி முதல்வர் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு போராட்டத்தில் எல்லாத்துலயும். அதாவது இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்ல, பெண்கள் மீது திராவகத்தை ஊற்றக்கூடிய ஆட்சி இது. ஒரு திட்டத்தை நான் சொல்றேன், இல்லந்தோறும் கல்வி. அந்த கல்வி திட்டத்துக்கு எவ்வளோ 12,000 கோடி ரூபாய் என்னவோ ஒதுக்கியிருக்காங்க. வீடு வீடுக்கு போய் ஆசிரியர்கள் போய் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. நீங்க யாரை வேண்டா கேளுங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ஆசிரியர்கள் எந்த வீட்டுக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு யாரை வேணாலும் கேளுங்க. பொய் சார். இல்லந்தோறும் மருத்துவம், வீடு வீடு போய் மருத்துவம் பார்ப்பாங்களாம். அதுக்கு ஒரு பல 1000 கோடி ரூபாய் எவ்வளவு பயனாளிகள் அதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல சார். நான் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்து அரசு டாக்டர் வந்து மருத்துவம் பார்த்தாரு, உங்க வீட்டுல உடம்பு சரியில்லையா, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இந்த ஆசிரியர் வந்து எங்க வீட்டுல வந்து பாடம் நடத்தினாருன்னு ஒருத்தர் சொல்லுங்க சார். ஊடகத்துல நிறைய காட்சிகள்லாம் வந்துச்சு. என்ன வந்து சொல்ற மாதிரி அவங்களாம் சொல்றாங்க சார். அவங்க திமுக காரனை வச்சு வந்து போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க, ஸ்டாலின் மாதிரி போட்டோ ஷூட் ஆட்சி சார். சார் நீங்க நடைமுறைக்கு நீங்க யார வேணா கேட்டுங்க, அப்படி ஒரு சம்பவங்கள் எங்கேயுமே நடந்த மாதிரி இல்ல. சம்பவம் நடக்கிறதெல்லாம் வெட்டு குத்து கொலை கொள்ளைகள். நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு இப்ப டிஎன்பிசி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டானுங்க சார். இவனுங்க ஏதோ தொழில்நுட்ப கோளாறுனால என்ன தொழில்நுட்ப, இதை கூட கையாளாக தெரியாத ஒரு அரசாங்கமா சார்? என்ன சார், இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல எக்ஸாமுக்கு போன எக்ஸாம்ல உள்ள ஹால்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும் போதே தேர்வு ரத்துன்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு இருக்கா? இருந்தாலும் அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்ல எல்லாம் மாற்றம் பண்ணிட்டாங்களே சார், நடவடிக்கை எடுத்திருக்காங்களே சார். ஏன் சார் அதற்காக எத்தனை 9 லட்சம் பேர், எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்காண்டி வெளியூர்ல இருந்து வந்து இருந்து அவன் ஒவ்வொருத்தனுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிதான் மாத்திட்டேன்னா போதுமா? அது மாத்தனா முதலமைச்சர் மாத்தணும், இல்ல அட்லீஸ்ட் கல்வி அமைச்சர் மாத்தணும், உயர்கல்வி அமைச்சரை மாத்தணும். அவங்க சரியில்லை, நீங்க அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து மாத்திட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப நீ ஒழுங்கா இருந்திருந்தனா, உங்களுடைய ஆளுமை சரியா இருந்தா, உங்களுடைய அரசாட்சி சரியா இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. உங்கள்கிட்ட கண்காணிப்பே இல்லை. இந்த கண்காணிப்பு இல்லாத இவ்வளவு பிரச்சனைகள். அதனால இது வந்து ஒரு டுபாகூர் அரசு சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் அப்புறம் தான் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து முழுக்க காரணம் அதிமுகன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கு. இது எந்த வகையில சார்? அதாவது அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே முதல் தேர்தல் வாக்குறுதியை 1500 ரூபாய் நாங்கள் அறிவிச்சோம். அதையெல்லாம் நம்பாம திமுக ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு 28 மாதமாக இந்த அரசாங்கம் மகளிருக்கான அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்காதனால எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பல நேரங்களில் பல கூட்டங்களில் பேசினாரு. சட்டமன்றத்தில் ஒரு விரிவாக எடுத்து, நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதை நிறைவேற்றுங்க, நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கிறோம், நீங்க நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு பலமுறை கேட்டதன் விளைவு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் 1,03,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் தொடர்ந்து 1,30,00,000 பேருக்கு இருக்க மீண்டும் வந்து பலமுறை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 20 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இப்போ நான் கேட்க 2,40,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு நீங்க 1,30,00,000 கொடுத்து இன்னும் 1,10,00,000 பேர்களுடைய அவங்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக மாட்டீங்களா? நீங்க அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காங்க, போன வாட்டி அவங்களுக்கு கிடைக்கல சார். ஒன்லி பொங்கலுக்கு கொடுத்து எடுத்துருவான். 1,10,000 பேருக்கு தான், 1,30,00,000 பேர் கூட ஒன்லி ரேஷன் அரிசி
சாரி அரிசி கார்டுகளுக்கு மட்டும். எல்லாத்துக்கும் கிடைக்கல சார். நீங்க சக்கரை கார்டுகளுக்குள்ள அது வந்து சக்கரை கார்டு இல்லாம அது வந்து பொதுவான வெள்ளை கார்டுகளுக்கு இல்ல. இந்த மாதிரி எல்லாம் 1,10,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. இந்த மாசம் ஒரு 5,000, போன மாசம் ஒரு 4,000 தொடர்ந்து நல்லா தானே சார் கொடுத்துட்டு இருக்காங்க. நிதி வந்து நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு. இதுக்கு மேல என்ன சார் செய்ய முடியும்? இது நீங்க திட்டம் என்பது, ஒரு அரசாங்கம் என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி அடைவதற்காக என்னென்ன செய்யணும் படிப்படியா கொண்டு போகணும். இது ஜீபூம்பா காட்டி ஏமாத்தி இந்த பணத்தை கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டு இதனால அவங்க குடும்பத்துல தான் தகராறாக்கி குடும்பமே பிரியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு நீ ஓட்ட வாங்கலான்னு ஏமாத்திரலான்னு சொன்னா அது இது இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான். இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய மகளிர் வந்து அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா சார்? இதே ஏமாத்த ஆட்சி கண்டிப்பா மக்களை ஏமாத்துறாங்க. தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஸ்டண்ட்டு. அதனால வந்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதிமுக நாங்க சொன்னோம்ல சார், நாங்க சொல்லியிருக்கோம்ல 2,40,00,000 பேர் எத்தனை பேருக்கும் உங்களுக்கு 2,000 ரூபாய் அனைத்து கார்டுகளுக்கும், ஸ்கூட்டி வாங்க 25,000 மானியம், பஸ் ஃப்ரீ, 3 சிலிண்டர் ஃப்ரீ, ஆண்களுக்கும் ஃப்ரீன்றாங்களே சார். நான் என்ன சொல்றேன், சாத்தியப்படாத எல்லாம் சாத்தியப்படுதுதான் அதிமுக. ஏன்னா சார் நீங்க நீட்டுக்கு இப்படி இந்தியாவில் எங்கேயாவது ஒரு தீர்வு இருக்கா? இல்ல. நீங்க என்னடா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கஜானா மணிகள் எல்லாம் எல்லாமே ஒரு குடும்பத்துக்கும் திமுகவை சேர்ந்த பல்வேறு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு சார். 4 லட்சம் கோடி. அதனாலதான் ஊழல் புகார எங்கள்கிட்ட போய் சேரான எடப்பாடியார் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. பணம் அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பணத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கு வர வச்சுட்டா நம்ம இதெல்லாம் நல்ல சுலபமா பண்ணலாமே. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கே திருப்பி பண்றதுல தப்பு இல்லை. அம்மா ஏற்கனவே தாலிக்கு தங்கம், ஆடு மாடு வழங்க திட்டம், எத்தனையோ அற்புதமான திட்டங்க, மகப்பேறு திட்டம், அதாவது வந்து கருவிலிருந்து கல்லறை வரைக்கான திட்டை, முதியோர் ஓய்வூதியம், மாணவர்களுக்கான செருப்போ ஷூ வழங்குறது, சைக்கிள் வழங்குறது, நோட்டு புத்தகம் வழங்குறது, பெண்களுக்கு சொல்லவே முடியாது எப்படிப்பட்ட திட்டங்களை வழங்கினாங்க. இது எல்லாம் வந்து டோட்டல் ஹம்பக்கான திட்டம். இது மக்களை ஏமாத்துறதுக்காண்டி நான் கேட்கிறேன். ஏன் நீங்க இது ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டு கடைசி கட்டத்தில் கொடுக்குறீங்க? மக்கள் நம்புவாங்களா? அதிமுக ஆட்சி காலத்திலயும் கடைசி நேரத்துல வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கறதா சொன்னீங்க. அது கடைசியில் எங்க போயிடுச்சுன்னு தெரியும். அதே மாதிரி திட்டமா இதை பார்க்கலாம்ல? இல்லை, அது வந்து வன்னியர்களுக்கு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொடுக்கணும்ன்ட்டு எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியார் ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றினா அது நீதிமன்றம் அது இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அதனால வந்து கடைசி தேர்தலுக்காக செய்யப்பட்டது அல்ல. அது இஸ்லாமியர்களுக்கு கூட 3.5% இடஒதுக்கீட்டை முதலே ஒரு ஆணையத்தை நீதியரசர் ராசரத்னம் தலைமையிலான ஆணையத்தை அமைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு ஆட்சி போச்சு. அதன் பிறகு கருணாநிதி வந்தார். அந்த ஆணையம் அமைத்து கொடுத்த 4.5% இடஒதுக்கீட்டை சொல்லுது. அதை மாற்றி புது ஆணையத்தை அமைச்சு 3.5% இடஒதுக்கீட்டை வழங்கினார். அது தேர்தலுக்காக செய்யப்பட்டது அல்ல. ஆனா இது வந்து பணம் கொடுத்து ஏமாத்துறது சார். இது பிரைப்பு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு வாங்க. நாங்க கொடுக்க வேணாம்னு சொல்ல, கொடுத்துட்டு வாங்கன்னு நாங்க சொல்றோம். இது கடைசி கட்டத்துல கொடுக்கறதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இந்த பணம் 5,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மொத்தமா போகும்போது அந்த பணத்துல நீங்க வந்து ஏற்கனவே அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மது அருந்துபவர்கள் இருந்தாங்கன்னு வைங்களா, அந்த பணத்துல ஒரு தொகையை அவங்க கேட்டு பிடிங்கிட்டு போறதுக்கு. அதே சார் நீங்க அந்த கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க. மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான ஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாம், வேற எதுக்காக நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இந்த ஆட்சி கண்ணோட்டமே மோசமாக தானே இருக்கு. மக்களை ஏமாத்தணுங்கிற கண்ணோட்டம் தானே இருக்கு. நீங்க 5,000 ரூபாய் 2,000 ரூபாய் இப்போ 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, கார்பரேஷன்ல இப்போ வரி கட்டாதவங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் வரி கட்டுங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் எல்லாத்துக்கும் பணம் உந்த கையோட எனக்கு ஒரு ரிலேஷன் சொல்றாங்க, பணம் உழுந்த கையோட கார்பரேஷன்காரனும் மெட்ரோ வார்டுக்காரனும் ஃபோன் பண்ணி பணத்தை கட்டுங்கன்னு ஃபோன் பண்றாங்க. ஏற்கனவே அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, சிமெண்ட்லேருந்து, கல்லுலேருந்து, மணலேருந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க பல மடங்கு, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினீங்க, பால் விலையை உயர்த்திட்டீங்க, எல்லா பொருட்களும் உயர்ந்து போச்சு. நீங்க ஏற்கனவே 1,000 ரூபாவை கொடுத்துட்டு 5,000 ரூபாய் பிடிங்கிறீங்க. மதுனுடைய விலையும் உயர்த்திட்டீங்க. எல்லா விலையும் உயர்த்தி
நீங்க 1000 ரூபாய் கொடுத்து மக்களை நாடகம் ஆடினா மக்களுக்கு தெரியாது சார். நாங்க அதனாலதான் எங்களுடைய பிரச்சாரமே என்ன தெரியுமா இருக்குது, அந்த நீங்க முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்ப எவ்வளவு செலவு பண்றீங்க, ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணி இதனுடைய பில்லே உங்களுக்கு சாட்சி, இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்துக்குன்னு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்றோம். அவர்தான் இன்னொரு சொல்றாரு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றாருல முதல்வரும். தலை குனியது காரணமே திமுக காங்கிரஸ் தான். நீங்க கச்சத்தீவு தாரை வார்த்து இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கு இவர்கள் தான் காரணம். கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, பொது பட்டியலுக்கு போறதுக்கு திமுக தான் காரணம். ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தது திமுக. இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் திமுகவும் காங்கிரஸ். நீட்டு கொண்டு வந்தது 2010 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டு வந்ததும் திமுக. மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்துட்டு நாங்கள் இவ்வளவு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படியே ஒரு பெரிய பெருமைப்பட்டு கொண்டதெல்லாம் திமுக. அது எல்லாம் மாத்தி தமிழ்நாட்டு உரிமைகள் நீட்டு கொண்டு இது ஹைட்ரோ கார்பனும் மீத்தேன் கொண்டியா, அதுக்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் வேண்டும். காவிரியில் நீ 7 வருஷம் அரசியல வெளியிலையா, அந்த உரிமை போராட்டத்தை நடத்தி காவிரி ஆணையத்தை பெற்றுக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தியா, அதையும் மீட்டு எடுத்தோம். ஒவ்வொரு விஷயம் நீட்டு கொண்டு வந்தியா, அதற்கு தீர்வு என்னன்னு தீர்வு கொடுத்திருக்கக்கூடிய கட்சி இது சார். இது அது இல்லாம 69% இடஒதுக்கீட்டை வழங்கிய கட்சி, 50% பெண்களுக்கு வழங்கிய கட்சி இது. உள்ளாட்சி அமைப்புகள். சார் நீங்க சொல்றீங்க சார், நீட்டு தேர்வுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்து அதை ரத்து பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், 7.5% மருத்துவ படிப்பு படிச்ச மாணவர்கள், அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு அந்த இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலத்துல தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் திமுக அழுத்தத்தினாலதான் கொடுக்கப்பட்டுச்சுன்ற மாதிரி முதல்வர் சமீபத்தில் பேசியிருக்காரு. சார் இவருக்கு எல்லாத்துக்கும் எல்லா திட்டத்திலும் ஸ்டிக்கர் ஒட்டுறது வேலை என்ன, சில நேரம் நிறைய பைத்தியக்காரத்தனமான ஒரு காமெடி. சார் அப்ப மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டதான் அதிமுகன்றீங்க, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தானே சார்? சார் நாங்கள் வாக்குறுதி 2021 வாக்குறுதி கொடுத்திருக்கோமா இல்லையா? மகளிர்களுக்கு 1500 ரூபாய் வாக்குறுதி மாதம் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் கொடுத்துருக்கோமா இல்லையா? ஆட்சிக்கு வந்துருந்தா கொடுத்துருப்போம். நீ 1000 ரூபாய் தானே சொல்றீங்க, கொடுத்துருக்கீங்க 1500 ரூபாய் கொடுத்துருப்போம். 6 சிலிண்டர் கொடுத்தோம் சார். அன்றைக்கு வாக்குறுதி 6 சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்துருந்தோம் சார். அதையும் செய்திருப்போம். இதையெல்லாம் தடுத்துட்டு கடைசி காலத்துல நீங்க இப்ப கடைசி காலம் ஆட்சி முடியக்கூடிய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணக்கூடிய நாட்கள்ல இன்னும் ஒரே ஒரு அமாவாசை தான் இருக்கு இந்த ஆட்சி முடியறதுக்கு. அந்த சமயத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க, இல்ல ஏளனம் செய்கிறீங்க அப்படின்னு தான் நான் பொருள் பண்றேன். நிறைவா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த விடியாத ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது மக்கள் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா அந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் மக்கள் பிரச்சனை, விலைவாசிகள் உயர்ந்து இருக்குது. இந்த சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டை இப்படியே போயிடுச்சுன்னா சுடுகாடா போயிடும் என்ற ஒரு நிலைக்கு மக்கள் மனசு தள்ளப்பட்டுட்டாங்க. நீங்க என்னதான் கொடுத்து ஏமாத்தினாலும் அதெல்லாம் எடுபடாது. இரண்டாவது 2 விஷயத்தை வைப்பாங்க. கடந்த 17லேருந்து 2021 வரைக்கும் எங்களுடைய எடப்பாடியார் 4.5 வருட ஆட்சி எப்படி செஞ்சிருந்தார், எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தார், மக்கள் எவ்வளவு சுபிக்ஷமா இருந்தாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்ததா அதையும் பார்ப்பாங்க. இப்ப இந்த 4.5 வருஷம் ஸ்டாலின் எப்படி ஆட்சி செஞ்சிருக்கா, எவ்வளவு போராட்டங்கள், நீங்க அரசு ஊழியர்கள் இருந்து, செவிலியர்கள் இருந்து, ஆசிரியர்கள் இருந்து, தூய்மை பணியாளர்கள் இருந்து, ஒவ்வொருத்தரும் போராடக்கூடிய விஷயம் ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் சிறுபான்மை மக்களையும் ஏமாத்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் சிறை கைதிகளை விடுதலை செய்வேன்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. 3.5% இடஒதுக்கீட்டு 5% உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்ன போராடி அந்த பெண்கள் மீது தடியடி எடுத்து சிறையில் அடிச்சாங்க. இந்த தாம்பரத்திலையும் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையிலையும் முஸ்லிம்கள் வீடுகள்லாம் இடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் சார் இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு கூட ஒரு கேள்வி கேட்க முடியல சார். கேள்வி கேட்டு ஒரு போட்டோ எடுத்தானா அவனை அடிச்சு சாவ கிடக்குற அடிக்கிறீங்கன்னா பழனியான்னு ஒரு திமுகனுடைய எம்எல்ஏ அடிக்கிறான். பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இது. அதனால இந்த ஆட்சி எப்படா வீட்டுக்கு போகுங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க. அது இல்லாம எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர் 185 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளத்திலே அவர் நாங்கள் என்ன செய்தோம், இனிமேல் வந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிருக்கா. ஏற்கனவே 72,000 பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்குது.
இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து மீண்டும் அதிமுக ஒரு கூட்டணி ஒரு வலுவா அமைச்சிருக்கோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு போயிட்டு இருக்கு. விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு நிறைய இருக்கு. திமுக என்றைக்கும் வந்து தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாறுல கூட்டணி கட்சிகள் நம்பிதான் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. நீங்க இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஒவ்வொரு முறையும் 130 தொகுதிகளுக்கு குறைவா எங்கேயுமே போட்டியிட்ட வரலாறு இல்லை. அதே மாதிரி ஆட்சி அமைக்கும் போது 130 தொகுதிகளுக்கு மேலதான் எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா திமுக வரலாறு அப்படி இல்லை. 2006 இருக்கட்டும், 1980 இருக்கட்டும், 2011 மைனாரிட்டியா தான் போட்டிட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு கட்சிக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசங்கள் பல பேர் இருக்கு. மக்களுக்காக அர்ப்பணித்து ஆட்சி செய்யக்கூடிய கட்சி ஒண்ணு, குடும்பத்துக்காக அர்ப்பணித்து ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு கட்சி. இதை மக்கள் ரெண்டு தராசு தட்டுல வச்சு பார்ப்பாங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.